ஹாய் ஹலோ எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 5 ஆகுது. நம்ம வந்து ரியாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கிடையாது, இது வந்து டொமஸ்டிக் ட்ரிப்பு தான். ரியாதில் இப்போ காலையில் வந்தாச்சு, ஏர்போர்ட் வந்தாச்சு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு அஃபிஷியல் விசிட்டாக வந்து சவுதி அரேபியாவில் அபுஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம். இங்கேருந்து அபுஹா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்து இங்கே சவுதி ஏர்லைன்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அபுஹா வந்து எப்படின்னாக்கா, சவுதியில் வந்து நம்ம ஊரில் எப்படி ஊட்டி கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனோ அந்த மாதிரி சவுதியில் அது ஒரு பயங்கர ஹில் ஸ்டேஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ரியாதிலே குளிர் தாங்க முடியல. ஆனால் வந்து அங்கே வந்து நார்மலாகவே சில்லுன்னு தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்னு தெரில, போனால் தான் தெரியும். ஸோ காலையில் வந்தாச்சு 5 மணிக்கு. ஸோ வேறு ரொம்ப பசிக்குது வேறு. அதனால் வந்து நம்ம 2 ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வெஜிடேரியன் சாண்ட்விச்சும், இன்னொன்று கேப்பச்சினோ. ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் டெர்மினலில் கடைங்க ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. டொமஸ்டிக் டெர்மினலில் ஏகப்பட்ட கடைங்க இருக்குது. அது எதனாலன்னு லாஜிக் புரியவே இல்லை. 2 வாங்கியிருக்கோம். இது வெஜிடேரியன் சாண்ட்விச்சு, இது வந்து கேப்பச்சினோ. ஸோ காலையில் 5 மணிக்கு எதாவது கொஞ்சம் சாப்பிட்லாமே அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். ஃப்ளைட்லேயும் வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபுட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரியாதில் டொமஸ்டிக் டெர்மினல் 5. ஓகே, நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃப்ளைட் வந்து நமக்கு 5:45 போர்டிங்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ளைட் உள்ளே போயிட்டு பேசுகிறேன் மீதி விஷயத்தை. ஓகேங்களா? நம்ம ஃப்ளைட் உள்ளே வந்து போர்டிங்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து செட்டில் ஆயாச்சு. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. ஃப்ளைட் உள்ளே வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஃப்ரூட் சாலட் பிளேட்டர் தான் நான் கேட்டிருந்தேன், கொடுக்கல. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்பிள் ஜூஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்துட்டு ஒரு கேக்கு ப்ளஸ் வந்து வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்துட்டு அபுஹா வந்து ரீச் ஆயாச்சு. இப்போ கீழே இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே வந்து அபுஹா சிட்டி தான். இது என்னென்னா 2 சிட்டி இருக்கும், அதுக்கு நடுவில் தான் ஏர்போர்ட் இருக்கும். ஸோ நல்ல நல்ல வியூலாம் வந்துச்சு. ஆக்சுவலாக மலையெல்லாம் வந்து தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த விண்டோவில் வியூ சரியில்லை. இன்னொன்று காலையில் இப்போ ஏர்லி மார்னிங் அந்த 6:30 7 மணி இந்த வெயில் வந்து அடித்ததுனால நம்மளால் அதை காட்ட முடியல, ஸ்க்ரீன்லேயும் சரியாக விழலை. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்ட் ஆயாச்சு. நம்ம பேகேஜ்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. ஏர்போர்ட் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ரெண்ட் கார் எடுக்கணும், அதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு ஏர்போர்ட்லேயே வந்து ரெண்ட் கார் வந்திருக்கணும், பட் வரலை. ஸோ நம்ம கொலீக் ஒருத்தர் இருக்கார், அவர் நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் வந்து ரெண்ட் கார் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. இது ஏர்போர்ட்லேருந்து வெளியில் சிட்டிக்கு போகிற வழி. பாருங்களேன் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இது சிட்டி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக சிட்டியுமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. நான் பார்த்ததுலே சவுதி அரேபியாவில் எல்லாமே நான் விசிட் பண்ணது எல்லாமே ட்ரையான பிளேஸ் தான். ஸோ இது இருக்க ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு சிட்டி. சேஃபாக வந்து அபுஹா வந்து லேண்ட் ஆயாச்சு. ஃப்ளைட்டும் ஆன் டைம் கரெக்டாக. போட்டிருக்கிறது வந்து 1 hour 50 minutes போட்டிருக்காங்க, பட் 1.5 hourலேயே வந்து ரீச் ஆகிடுது. நம்ம அங்கேருந்து இப்போ வந்து நம்ம கம்பெனியில் வந்து ரெண்ட் கார் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ரெண்ட் கார் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மெயில் கன்ஃபர்மேஷனுக்காக. மெயில் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே ரெண்ட் கார் எடுத்துகிட்டு நம்ம இப்போது அஃபிஷியல் ஒர்க்காக போகலாம். ஈவினிங்காக வந்து ஹோட்டல் இதெல்லாம் பார்க்கணும். நான் அதை பார்த்துட்டு அந்த ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். பட் இங்கே கிளைமேட் வந்து நல்ல சில்லுன்னு இருக்குது. ரியாதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஈவினிங் போக போக இன்னும் ஜாஸ்தியாகும்னு நினைக்கிறேன். ரெண்ட் கார் எடுத்தாச்சு. இது ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நம்ம வந்திருக்க இடம்னா அபுஹா, காமிஸ் முஷாயத், இந்த 2மே ட்வின் சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. 2 சிட்டியுமே பக்கத்தில் இருக்கும். 2 சிட்டிக்கும் நடுவில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். 2 சிட்டிக்கும் நடுவில் தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது அபுஹா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஆக்சுவலாக அஃபிஷியல் விசிட் வந்தோம். ஸோ பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போய்ட்டு நான் ஹோட்டல் பார்க்கணும். பெட்டர் நான் வந்து இங்கே காமிஸ் முஷாயத் இந்த சிட்டிலே நான் ஹோட்டல் பார்க்குறது நல்லது. இன்னொன்று, இங்கே டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 19, 18 இந்த மாதிரி தான் இருக்குது மதியானத்தில். நைட்டில் ரொம்ப ஜாஸ்தி ஆகுமா இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. இங்கே ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரியாதை காட்டிலும் இது நல்லாயிருக்கு. இந்த சிட்டி நல்லாயிருக்கு, நல்லா கூலிங்காக இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான் இருக்குது. பெட்டர். ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு ஹோட்டல் எடுக்கிறேன். ஸோ ஹோட்டல் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு, ஏன்னா காலையில் நம்ம 4 மணிக்கு எழுந்து கிளம்பணும் ரியாதுலேருந்து. ஸோ அதனால் வந்து நம்ம ஹோட்டல் போயிட்டு மற்ற திங்ஸ்லாம் பார்ப்போம். ஈவினிங் ஸ்ட்ரீட் வாக் இந்த மாதிரி எதாவது போவோம். அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் எதாவது இருந்ததுன்னா அதையும் ட்ரை பண்ணுவோம். நல்ல வேலை ஜர்க்கின்னு இந்த மங்கி கேப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்லதாக போயிடுச்சு.
நல்ல சில்லுன்னு இருக்கு இங்கே. இப்போ மதியம் வந்து மணி வந்து 11:30 ஆகுது. 11:30க்கே நல்லா சில்லுன்னு இருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற ரோடை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் ரோட்டில் ஓட்டும் போது கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா வந்து டபுள் ரோடாக தான் இருக்கும், எல்லாம் ஹைவே மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்லோப்பெல்லாம் எப்படி இறங்குது பாருங்களேன். இந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. ஃபுல்லாக அந்த மாதிரி தான், மலையிலேருந்து மேலே ஏறும், திரும்ப மலையிலேருந்து கீழே இறங்கும். கொஞ்சம் ஸ்பீட் கண்ட்ரோல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கேயும் அந்த ஸ்பீட் லிமிட்டு, கேமராஸு, ஸ்பீட் கேமரா, மொபைல் கேமரா எல்லாமே இருக்குது. ஸோ வண்டி வந்து ஓவர் ஸ்பீடு ஓட்டாதீங்க. ரோடு ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்பீடு போகணுன்னு தான் தோணும். பட் வந்து ஸ்பீடு வந்து அந்த லிமிட்டில் ஓட்டிக்கோங்க. அந்தந்த ஏரியாவுக்கு எவ்வளோ ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட்டுக்கு ஓட்டிக்கோங்க. ரொம்ப ஸ்பீடு போகாதீங்க. இதுதான் என்னுடைய பர்சனல் அட்வைஸும் கூட. இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக ரோடெலாம் எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். சிட்டி உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கும், அதனால் பார்த்து ஓட்டிக்கோங்க. இப்போ இது வந்து சிட்டியோடைய அவுட்டர், நம்ம சைட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோ வந்து நான் சைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரோட்லேயுமே வந்து ஸ்பீட் லிமிட் உண்டு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு. 80 மேலே வந்து 10% வரைக்கும் போய்க்கலாம். 88 வரைக்கும் போகலாம். 89 போனீங்கன்னா கேமரா வந்து கேமரா கேப்சர் பண்ணிவிடும். ஸோ ஃபைன் நமக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து போலீஸ் செக்கிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம கார் ஓட்டும் போது என்னென்னா, நம்மளோட இக்காமா, டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டுமே வந்து கையில் இருக்கணும். இந்த ரைட் சைடில் பாருங்களேன், ஒருத்தவங்க விற்றுட்ருக்காங்க ஃப்ரூட்ஸு. அது வந்து இந்த ஸ்ட்ராபெரி, அப்புறம் அந்த கோவா, இந்த மாதிரி இங்கே விளையக்கூடிய ஃப்ரூட்ஸ், இங்கே ஃபார்மிங் பண்ணி விளைவிக்கிறாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் வேணும்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நான் அப்படியே இது போயிட்டுருக்கேன். அதுமாதிரி ரோடு வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது. நான் போன வரைக்குமே சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சேஃப் அண்ட் கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கோங்க. ஸோ வந்தோடனே செம்ம டயர்ட், ஆக்சுவலாக தூங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கமீஸ் முஷாயத்தில் ஹோட்டல் எடுத்துருக்கோம். இது எங்கன்னா அபுஹாக்கும் கமீஸ் முஷாயத்துக்கும் சென்டரில் இருக்குது, அதாவது ஏர்போர்ட்டுக்கு நியரஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு இங்கே ஹோட்டல் எடுத்துட்டேன். இன்னொன்று, இங்கே எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம ஊருடைய ஊட்டி கொடைக்கானல் மாதிரி. இங்கே சீசன்னா ரூமு இவங்க சொல்கிறது தான் ரேட்டு, ஹோட்டல்லேருந்து எல்லாமே. ஸோ அதனால் இப்போ சீசன் கிடையாது. ஏன்னா இப்போ சவுதியில் எல்லா இடத்துலையுமே குளிராக இருக்கும். அதனால் இங்கேயும் வந்து யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. அதனால் நான் ஒரு ஹோட்டல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமு. ஸோ எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ரூமே அதிகன்றதுனால நான் என்ன பண்ணேன், ஒரு ரூம் மட்டும் இப்போதைக்கு நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து நம்ம சவுதி ரியால் படி பார்த்திங்க அப்படின்னாக்கா பர் டேக்கு வந்து 110 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊருக்கு 2200 வரும். நோ ப்ராப்ளம். இது ஜஸ்ட் வந்து எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் வரும். ஸோ வந்தோடனே கிச்சன் பார்ட்டிஷனு, ஓவன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் இன்னொரு ரூம் காமிச்சாங்க. அந்த ரூமில் வந்து ஸ்டவ் இருந்துச்சு. இதில் வந்து கெட்டில் செட்டப்பு, இது ஒரு சின்ன ஃப்ரிட்ஜு, மேலே வந்துட்டு மாடலர் கிச்சன் மாதிரி இந்த கபோர்ட்ஸ்லாம் வச்சு, இங்கே ஒரு ஹாலில் ஒரு ஸ்ப்ளிட் ஏசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டிவி சவுதியில் நான் வந்து எங்கே போட்டாலுமே வேறு அரபி சேனல் தான் ஓடுது. யூடியூப் கூட வர மாட்டேது. வந்தாவது ஏதாவது யூடியூப் பார்க்கலாம் நம்ம. இது ஷோஃபா, இங்கே ஒரு டேபிள். நான் சொன்னேன்ல இந்த ரூம் லாக் பண்ணியிருக்காங்கன்ட்டு, இந்த ரூம் தான் அது. இந்த ரூம் எனக்கு தேவையில்லை, இதுவே ரொம்ப பெருசு, யூஸ் பண்ண முடியல. இது வந்து என்னுடைய பெட்ரூம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ வார்ட்ரோப், அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், இது கர்டைன் வந்து நல்ல பெரிய கர்டைனு, உட்கார்றதுக்கு ஒரு சேர் ஒன்று, குஷன் சேரு. இது நம்மளுடைய பெட்டு. வந்து மதியம் தூங்கிட்டேன், அதனால தான் எல்லாம் கலைஞ்சு கிடக்குது. நெக்ஸ்ட் பாத்ரூம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவல், ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஷவரு, ஹேண்ட் ஷவரு எல்லாமே இருக்குது. பாத்ரூம் நல்லா கொஞ்சம் நீட் அண்ட் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஷாம்பு. இது வந்து டென்டல் கிட்டு. இது வந்து ப்ரஷ்ஷும் டூத் பேஸ்ட்டும் இருக்கும். இது உள்ளார மொத்தம் 2 + 2 4 இருக்குது. நான் வந்து இப்போதைக்கு ஒரு நாள் தான் எடுத்திருக்கேன். வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மிரரு, இங்கே ஒரு மிரரு. இது வந்து ஏர் ப்ளோவர். குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. சும்மா நார்மலாகவே வெளியில் போகும்போதெல்லாம் வந்து இந்த சீசனில், இந்த மந்தில் எங்கேயுமே வெளியில் அந்த மாதிரி போக முடியாது சவுதி அரேபியா. நம்ம வந்து ஸ்வெட்டரோ இல்லை மங்கி கேப்பு இந்த மாதிரி எதாவது போட்டுட்டு தான் போக முடியும்.
அதனால் வந்து இப்போ நான் ரூம்லேயுமே ஏசி ஓடுது அப்படின்னாக்கா அது வந்து சில்னஸுக்கு வைக்கல, ஹீட்ரு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஹீட்ரு ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வச்சு தான் கொஞ்சம் மாட்ரேட்டாக நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது ரூமே, நல்லா இருக்குது கொஞ்சம் படுத்தாக்கா. ஓகேங்க, இதுதான் நம்மளுடைய சின்ன ஹோட்டலுடைய ரூம் டூரு. இது வந்து 4th ஃப்ளோரில் இருக்கேன். லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. மோஸ்ட்லி சிட்டி அவுட்ரே எடுத்துடுறது. சிட்டி உள்ளனா டிராஃபிக் இருக்கும், ஸோ அதில் டிராஃபிக்கில் மாட்டி வர்றது லேட் ஆகிடுமே அப்படின்ட்டு. காலையிலேருந்து நமக்கு ட்ராவல்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த அபுகாவுடைய ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு. இதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இங்கே உள்ள ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, வேறு இங்கே வந்து நிறைய பிக்னிக் ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பாட்லாம் நான் பார்க்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் கவர் பண்ணி அதை நான் கண்டென்ட்டாக போடுறேன். டைம் இல்லைன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோவுக்கு கொடுக்குற சப்போர்ட் மாதிரி, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இதுக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்தடுத்து எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் நான் கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அது வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.